வெல்கம் டு தி சேனல் அவுட் ஆஃப் சிலபஸ் வித் கலைஜோதி பழமலை. நான் உங்க இண்டிபெண்டன்ட் டீச்சர். மே 14 இன்னைக்கு என்ன தினம்னா சர்வதேச குடும்பங்களின் தினம் தான் இன்னைக்கு. ஸோ குடும்பத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிஸ்டத்துல கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னா டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஜட்ஜிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜட்ஜிங் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமா இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்றது. ஒரு சர்டன் நிகழ்வு வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த வச்சு நம்ம அம்மானா இப்படிதான், அப்பாதான் இப்படிதான், தம்பினா இப்படிதான் அப்படின்ட்டு நம்ம முத்திரை குத்திடுவோம். நம்ம கான்ஸ்டன்டா நம்ம மைண்ட்ல அதை பதிச்சிருவோம். பட் இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல அவங்கள அப்சர்வ் பண்ணணும், ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. அதை தாண்டி அதை அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர்றதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னு சிம்பிளா சொல்ல போனா, ஒரு சண்டையோ ஒரு வீட்டுல ஏதோ நடக்குது, ஒரு வாக்குவாதமோ நடக்குதுன்னா, அந்த வாக்குவாதமோ சண்டையோ உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ஒரு இம்மெச்சூரிட்டியான பர்சன், உனக்கு புரிதல் இல்லை. ஆனா அதை பின்னாடி இருக்கிற ரீசனை உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா நீ ஒரு மெச்சூரிட்டியான ஆளு. உனக்கு அந்த விஷயத்துல புரிதல் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கலாம். ஸோ குடும்பங்களை அண்டர்ஸ்டாண்ட்